இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சார்ஜ் ஃபாஸ்ட்டாக இறங்குறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போலாம் நம்ம நிறைய பேர் ஃபோனில் சார்ஜ் போடுற டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் சார்ஜ் இறங்குற டைம் ரொம்ப சீக்கிரமாக இறங்கிடும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வெளியே வர்றதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். என்னோடய ஃபோனில் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு நான் என்னென்ன பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சார்ஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுதான் நான் இதில் கொடுத்துருக்கேன். பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, மொபைல் டேட்டா, ஜிபிஎஸ், ப்ளூடூத், வைஃபை, பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் செட் பண்ணுறது, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது, ஆட்டோஸ்டார்ட் அப்ளிகேஷன், அப்புறம் அன்யூஸ்ட் அப்ளிகேஷன் தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸு எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பிரைட்னஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறோமோ இல்லை கேம்ஸ் விளாட்றோமோ, பிரைட்னஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சு பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா சீக்கிரம் கண்ணு போயிடும், அதே மாதிரி சார்ஜும் சீக்கிரம் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பகல் டைமில் நீங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் வெயில் அடிக்கும், அந்த டைமில் நம்ம அதிகமாக வச்சுக்கா ஸ்க்ரீன் தெரியும். நைட் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கம்மியாக சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ரீடிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் எல்லோ கலரில் தெரியும் ஸ்க்ரீனு. இப்போ நீங்கள் பைக்கில், கார்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோ லைட் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வந்து கண்ணுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே ரீடிங் மோட் நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் எல்லோ கலரில் மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த ஃபோனில் நான் ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னா சாயங்காலம் 6 மணிக்கு ஆன் ஆகிட்டு காலைல 8 மணிக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம், நமக்கு வந்து கண்ணுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரீடிங் மோடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேட்டரியும் நீங்கள் பிரைட்னஸும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்கள் சார்ஜ் வந்து நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுதான் முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, மொபைல் டேட்டாவில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த டைமை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் வரணும் இல்லை நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம ஆன் பண்ணியிருப்போம். நைட் டைமில் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தேவையில்லாமல் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி இதெல்லாமே வரும், நம்ம டிஸ்பிளே ஆன் ஆகும், அந்த மாதிரி சார்ஜ் நமக்கு போயிட்டே இருக்கும். அதனால் பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ மொபைல் டேட்டா ஆன் பண்ணுங்கள், இல்லாதப்போ மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. தேர்ட் என்ன அப்படின்னா, ஜிபிஎஸ், ப்ளூடூத், வைஃபை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் செட்டிங்ஸ் நினச்சிட்ருக்கோம். இதெல்லாம் என்னென்னா ஃபோனில் இருக்கிற ஒவ்வொரு ஹார்ட்வேர், ஒவ்வொரு டிவைஸ். ஸோ இதெல்லாம் ஆன் ஆகுது அப்படின்னா இதுக்கு நம்ம ஃபோன் வந்து தனியாக சார்ஜ் கொடுக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஜிபிஎஸ் தனியாக, ப்ளூடூத், வைஃபை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் எடுக்கும்போது நமக்கு வந்து சார்ஜ் எக்ஸ்ட்ரா இறங்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்க, ஜிபிஎஸ், வைஃபை இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் ஆனில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம யாருக்காவது ப்ளூடூத்தில் சென்ட் பண்ணுவோம், அப்புறம் ஆஃப் பண்ண மறந்துடுவோம். இப்போ லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருப்போம், அது எப்போதும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். வைஃபை யார் ஃபோன்லேயே நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ண மறந்துடுவோம். இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுனால இது எப்போதும் ஆன்லேயே இருக்குது. ஸோ இதுக்கேற்றப்ப சார்ஜ் கொஞ்சம் நமக்கு எப்போதுமே போயிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இது தனி ஹார்ட்வேர்னால எக்ஸ்ட்ரா இது கொஞ்சம் சார்ஜ் எடுக்கும் சீக்கிரம். அதனால் நம்ம சார்ஜ் இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஆன் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாதப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஃபோர்த்து, பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ரீசெண்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த நம்ம என்ன இப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டுருப்பேன்னா, வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் பேக்ரவுண்டில் இவ்வளோ அப்ளிகேஷனுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த அப்ளிகேஷன் தேவையில்லாமல் எனக்கு சார்ஜ் எடுக்காது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ சார்ஜ் எடுக்குது பார்க்கணும், அந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு பேட்டரி யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ சார்ஜ் எடுக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 23, ADM 4.6 இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எவ்வளோ சார்ஜ் யூஸ் பண்ணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அதுக்கேற்றப்ப அந்த அப்ளிகேஷன் பேக்கெண்டில் ஓடுறது, அந்த அப்ளிகேஷன் யூசேஜோ இல்லை பேக்கெண்டில் ஓடுறது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து சார்ஜ் அந்தளவுக்கு காலியாகுது முன்ன மாதிரி. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு பேக்ரவுண்டில் எதுவுமே ரன் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ ரன் ஆகும்னு நம்ம செட் பண்ணலாம். அதான் என்னென்னு பார்க்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லிமிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இப்போ ஸ்டாண்டர்ட் லிமிட் கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னென்னா ஸ்டாண்டர்டாக இந்த ஃபோனோட கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் பண்ணலாமோ அத்தனை அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்ருக்கும். நான் வந்து இப்போ நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டில் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சார்ஜ் கம்மியாக இருக்குது, பேக்ரவுண்டில் எதுவும் ஓடக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எதுவும் ஓடாது, சார்ஜ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஸோ அதுதான். அஞ்சாவது என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட். இப்போ உங்கள் ஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் ஓஎஸ் அப்டேட் கேட்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து அதை அப்டேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வேறு அப்ளிகேஷன்லாம் அப்டேட் கேட்குதுன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பழைய வெர்ஷனில் ஒரு வேளை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து ரிலீஸ் விடும்போது அதை வந்து சரி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இப்போ அந்த ரேம் யூசேஜ், பேட்ரி யூசேஜ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது இருக்குது. அதெல்லாம் புதுசாக வர அப்ளிகேஷனில் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எப்போதுமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ஆறாவது என்ன அப்படின்னா ஆட்டோஸ்டார்ட் அப்ளிகேஷன். ஆட்டோஸ்டார்ட் அப்ளிகேஷன் என்னென்னா இப்போ நீங்கள் சில அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனேயுமே அது என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் பேக்கெண்டில். அதனால அது சார்ஜர் நமக்கு எக்ஸ்ட்ரா எடுக்க ஆரம்பிக்கும். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஆட்டோஸ்டார்ட் இப்போ இந்த அப்ளிகேஷன் நாங்கள் காமிக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே இப்போ நான் அந்த ஆக்சிஸ் மொபைல், இந்த ட்ரைவ், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கே மாட்டேன். நான் ஃபோனை ஆன் பண்ணுறோம், ஒரு வேளை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பேக்கெண்டில் எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுக்கும், பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பெட்டர் இது என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தேவைப்படாதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட்டோஸ்டார்ட் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இது மூலமாக நீங்கள் கொஞ்சம் சார்ஜை நீங்கள் மிச்சம் பண்ணலாம். ஏழாவது என்ன அப்படின்னா அன்யூஸ்ட் அப்ளிகேஷன். சில அப்ளிகேஷனில் நம்ம வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணோம், 2 நாள் யூஸ் பண்ணோம், அப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம். அது தேவையில்லாமல் ஃபோனில் இருந்துட்டு நமக்கு எல்லாமே ரேமு, பேட்ரி இது எல்லாமே அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன், அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விடுறது நல்லது. இருங்க, இப்போ என்னோடய ஃபோனில் என்ன பார்க்குறோன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம கடைசியாக எப்போ யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம காமிக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 1 நாள் முன்னாடி, 5 நாள் முன்னாடி. இப்போ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 29 நாள் முன்னாடி காமிக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன், நம்ம யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்லாம் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ண நல்லது. அதே மாதிரி இப்போ இதில் கூகுள் அப்ளிகேஷன் கொஞ்சம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் என்னென்னு தெரியல, அது யாரும் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஏன் கூகுள் வந்து நமக்கு இன்னும் அந்த அப்ளிகேஷனை கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத அப்ளிகேஷனை தான் அன்இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி எப்போ வேணுமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்லணும்னா இப்போ நமக்கு வந்து முன்னாடி நமக்கு இன்டர்நெட் ஃபாஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து நமக்கு இன்டர்நெட் நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள், முடிஞ்சது அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் பேட்ரி வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆகுது நீங்கள் தடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பேசுகிறேன். தேங்க்யூ. பை பாய்.